வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன சம்முதா பார்க்க போகிறோம். பாருங்கள், பின்வரும் தொடர்களில் எத்தனை உறுப்புக்கள் கூட்டினால் 2 + 6 + 18 இதனுடைய கூடுதல் 728 கிடைக்கும் அப்படிங்கிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டுத்தொடரில் எத்தனை லெட்டரை நீங்கள் கூட்டினீங்கன்னா, எத்தனை நம்பர்ஸை நம்ம கூட்டினோம்னா அதனுடைய கூடுதல் 728 வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். முதல்ல நம்ம அந்த கூட்டுத்தொடரை எழுதிக்குவோம். அது 2 + 6 + 18 2 + 6 + 18ன்னு போட்டு அது எத்தனைன்னு தெரியாது, எத்தனாவது நம்பரை கூட்டினா 728 வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, முதல் உறுப்பு, இதை தான் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். A = 2 அப்படின்னு எடுத்துருக்குறோம். அடுத்தது பாருங்கள், R = 6/2. அதாவது இந்த 6ஐயும் இந்த ரெண்டாவது உறுப்பையும் முதல் உறுப்பை முதல் உறுப்பால் டிவைட் பண்ணணும். 6 / 2, ஓகேவா? 6 / 2 எவ்வளவு? அப்போ இந்த ஆரோடைய வேல்யூ 3. அப்போ ஆரோட வேல்யூ 1ஐ விட அதிகமாக இருக்குது, ஓகேவா? 1ஐ விட பெரிய நம்பராக இருக்குது. 1ஐ விட R நீங்கள் கண்டுபிடிச்ச R பெரிய நம்பராக இருக்குது. இப்போ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, Sn = A Rn - 1 / R - 1. இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, Sn என்ன அப்படின்னா, சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா கூடுதல் அப்படின்னு, அந்த கூடுதல் எவ்வளவு? 728 கொடுத்துருக்குறாங்க. இதுதான் Sn. இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல முதல் உறுப்பு என்னது? 2. அதனால் 2ஐ போட்டாச்சு. அப்போ ஆரோட வேல்யூ 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் 3 பவர் ns இந்த ஃபார்முலாவில் இருக்கிறதுனால இங்கே n போட்டிருக்கோம். -1, ஓகேவா? இப்போ R - 1 அதை 3 - 1 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது எப்படி ஆகும்? இந்த 2 அப்படியே இங்கே இருக்குது. 3n - 1 அப்படியே வச்சுருக்கேன். இங்கே 3 - 1 2 அப்படின்னு கொடுத்துருக்குறோம், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே டிவிஷனில் இருக்கிற 2ஐயும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3n - 1ன்னு கிடைக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். 728 = 3n - 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த -1ஐ இந்த சைட் கொண்டு வந்தோம், அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா அந்த -1 என்ன ஆகும்? +1 ஆகிடும். அப்போ 729ன்னு ஆகிடும், ஓகேவா? இப்போ பாருங்கள், 3n வேல்யூ எவ்வளவுனா 729, 729. 3n ஈக்குவல் டு 3n வேல்யூ 729 அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இந்த இப்போ 729 இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இந்த மாதிரி பவரில் கொண்டு வரணும். அப்போ தான் என்னோட வேல்யூ தெரியும், ஓகேவா? அப்போ இந்த மாதிரி பவரில் கொண்டு வரணும்னா இதை என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள், எல்சிஎம் எடுக்கணும். இதோ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். 729ஐ 3ஆல் நம்ம போடுறோம். அப்போ 243 கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம 3ஆல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்சிஎம் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காமனாக இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 வந்துருச்சா? அப்போ நான் இங்கே என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், 3 போட்டு அதனுடைய பவர் 6 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், அப்போ என்னோடய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னோட வேல்யூ 6 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.